நாளானது மகாகவி அவர்களுடைய 138வது பிறந்த நாளாக இருக்கின்றது. நம்முடைய பள்ளியினுடைய அருட்பணி, கல்விப்பணி, இசைப்பணி, இலக்கியப்பணி என்ற அத்துணை பணி தன்னுடைய முத்திரை பதித்து இந்த பள்ளியுடைய வளர்ச்சிக்கு எழுச்சிக்கும் காரணமாக இருக்கின்ற முதல்வர் அவர்களை வருகின்ற வரவேற்கின்றேன். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற முதுமொழிக்கு ஏற்றவாறு அன்பு நிலைய உள்ளத்துடன் பணியாற்றி வரும் நிர்வாக அலுவலர் அவர்களையும் வருக என்று வரவேற்கின்றேன். இதுபோல் ஆசிரியர் அவர்களையும் வருக வருகின்ற வரவேற்கின்றேன். இன்றைய பாரதியாருடைய நிலைகள் என்னவென்று பார்த்தீங்கன்னால், பெண்ணடிமை ஒழிப்பும், சாதிய ஒழிப்பும், சமூக கட்டுப்பாடும், அரசியல் விமர்சகம் அனைத்து வகையான இருக்கின்ற எல்லா வகைகளிலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு முத்தான ஒரு கவிஞராக திகழ்ந்து வருகின்றார். புதுக்கவிதைக்கு வித்திட்டவராக இருந்து வருகின்றார். அந்த வகையில் திருநெல்வேலி மாவட்டம் அன்றைய காலத்தில் இருக்கின்ற திருநெல்வேலி மாவட்டமாக இருந்த இன்றைய மாவட்டமாக இருக்கின்ற தூத்துக்குடியில் எட்டயபுரத்தில் 1882வது வருடத்தில் பிறந்த 11/12 என்ற தேதியில் அவர் பிறந்திருக்கின்றார். அவரை பெருமை சாற்றும் விதமாக நம்முடைய கல்லூரி முதல்வர்களை வருக வரவேற்று ஐயா அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். பெண் சுதந்திரம், இப்போ நம்ம இவ்வளோ சுதந்திரமாக இருக்கோம். இது பல வருடங்களுக்கு முன்னாடி நம்ம இது மாதிரி பெண்கள் இவ்வளோ சுதந்திரமாக இருக்கிறதுக்கு காரணமே பாரதியார். கண்டிப்பாக ஒரு முக்கியமான காரணம். நிறைய நமக்காக போராடி இருக்காரு. அப்போவே அவருடைய பாடல்களில் சாதி சமய ஏற்றத்தாழ்வுகள்லாம் யாருக்குமே இருக்கக்கூடாது அப்படின்றத ஒரு பாடலில் பாடியிருக்காரு. அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். அதை நான் சொல்கிறேன். வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர், பிள்ளைகள் பெற்றது பூனை அவை பேருக்கு ஒரு நிறமாகும். வெள்ளை நிறம் ஒரு குட்டி, கரு சாந்து நிறம் ஒரு குட்டி, எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரமற்றும். இந்த நிறம் சிறிதென்றும் இது ஏற்றம் என்றும் சொல்லலாம். வண்ணங்கள் வேற்றுமைப்பட்டால் அதில் மானுட வேற்றுமை இல்லை. எண்ணங்கள் செய்கைகள் எல்லாம் அவை யாவருக்கும் ஒரு திறன் காணிது அப்படின்னு அப்பவே நம்மளுக்காக பெண்களுக்காகவும் நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. சமூக வேறுபாடுகள்ல எல்லாருமே ஒன்றுதான் அப்படின்னு நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. அந்த வகையில எனக்கு மிகவும் பிடித்த கவிஞர், சமூக சீர்திருத்தவாதி மகாகவி பாரதியார் அப்படின்னு சொல்றதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நன்றி, வணக்கம். ஒரு நியூஸ் கேட்டனால இவரை பற்றி இப்போ இந்த ஜென்ரேஷனில் நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன எழுதுவீங்க அப்படின்னு சொல்லுவீங்க நீங்கள் அட்வைஸ்ன்னு கேட்டாங்க. அதுக்கு ஒருத்தர் சொன்னார், இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இந்த பிளாஸ்டிக் ஒழிப்பு பற்றி அவர் இது வரைக்கும் எதுவுமே சொன்னதில்லை, அந்த சம்மந்தப்பட்டது. ஸோ அதை பற்றி சொல்லி எழுத வைப்போம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்தது. உண்மையாலுமே எல்லாத்த பற்றியும் எழுதியிருக்கிறாரு. அவரை ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நேரம் கிடைக்கும் போது பாரதியாரோட பாட்டுகளையும் நீங்கள் பாட்டு பாடுனீங்க இல்லையா, அது ஆக்சுவலாக இன்னொரு விஷயம், பாரதியார் இந்த அனைத்து ஜீவராசிகளுக்கும் முக்கியத்துவம். நம்ம இப்போ மனுஷங்களுக்கு தான் பார்க்குறோம் இல்லையா, அதெல்லாம் அந்த பாட்டியார் தான் இருக்குது. அந்த பறவைகள், சின்ன சின்ன உயிரினங்கள், எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு முன்னிலைப்படுத்தினது படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சில நேரங்களில் ரொம்ப நம்ம தீவிரமான ரசிகர் ஆகிடுவோம். பாரதியார் ரொம்ப சீரியஸாக ஃபாலோ பண்ணணும்னா நம்ம ரசிகர் ஆகிடுவோம். ஆனால் இன்றைக்கி எல்லாமே அரசியல் பிம்பங்களுக்கு கொண்டு வந்து தான் அவர் யூஸ் பண்ணாங்க. மேக்ஸிமம் அவர் யூஸ் பண்ணுறது இந்த ஏதாவது ஜாதியை பற்றி சொன்னாருன்னா அந்த அரசியல் தான் பேசுவாங்க. அவர் சொன்ன இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபேமிலிக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு, தலைவன் தலைவிக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் படித்தோம்னா அந்த இன்ட்ரெஸ்ட் பாரதியார் இவர் என்ன பண்ணாருன்றத நம்ம அந்த தகவல் எப்படி நமக்கு முன்னாடி இருந்தவங்க அந்த தகவலை ரெஜிஸ்டர் பண்ணி இன்னைக்கு நம்ம கொடுத்துட்டு போனாங்களோ
அந்த மாதிரி கொண்டு போன தலைவர்கள் தான் முன்னாடி இருப்பாங்க. இவங்க இந்த தலைவர்கள் எல்லாமே நம்ம அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு இவங்க சொல்லிட்டு போனாதான் 50 வருஷம் கழிச்சு நம்மள பேர் இவங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இவங்க அடுத்த ஜென்ரேஷன் யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா நம்ம அவரை மறந்துற மாதிரி மறந்துடுவாங்க. இன்னும் நிறைய பேருக்கு அவரு தெரிஞ்ச அளவுக்கு தெரியாது. நான் எப்பவுமே சொல்ற போயிட்டேன், நம்ம ஜென்ரேஷன்ல மகாத்மா காந்தி நிறைய பேருக்கு தெரியும். இந்த ஜென்ரேஷன்ல மகாத்மா காந்தியை நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேருக்கு யாரை தெரியும்னா அப்துல் கலாம். ஆனா ஏன்னா நம்ம ரெஜிஸ்டர் பண்ண மறந்துட்டோம் நிறைய விஷயங்கள்ல. நான் அது நம்ம பண்ணக்கூடாது அந்த அப்போ. அப்போ இவங்க கிட்ட அதை இவங்கெல்லாம் சொல்லிட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்ச நாள் இவரை மாதிரி நிறைய பேர் மறந்துட்டோம். பாரதியார் பேர் இன்னும் நிறைய பேரை நம்ம மறந்துட்டோம். இப்போதைக்கு முன்னாடி இருக்கிற பாரதி தான் இருக்காரு. அட்லீஸ்ட் இவரையாவது மறக்கக்கூடாதுன்றத நம்ம எப்பவுமே சொல்லிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் ஒரு வீக்ல உங்களுக்கு கிளாஸஸ் லெசன்ஸ் எதனா இருந்ததுன்னா இந்த மாதிரி பாரதியார் போன வாரம் போனது அப்படின்ற பாயிண்ட்டை ஏதாவது சப்ஜெக்ட்ல ஏதாவது ஒரு விஷயத்துல கொண்டு வந்துடும். அது எந்த சப்ஜெக்டா இருந்தாலும். ஸோ எல்லா பசங்களுக்கும் அந்த ஞாபகம் வந்துடும். டிசம்பர் 11 பாரதியாரோட பர்த்டே அந்த ஞாபகம் வரும். அது ஏதாவது ஒரு வடிவத்தில் நீங்கள் பாடம் நடத்தும் போது இல்லை பசங்க கூட கம்யூனிகேட் பண்ணும்போது சும்மா பேசி விஷயத்துக்குள்ளே கொள்ளணும். இது எப்பயுமே ஆசிரியரோட கடமையாக இருக்கணும். எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே நம்ம பாடம் நடத்தும் போது ஏதாவது ஒரு வடிவத்தில் உள்ள கொண்டு வந்து அதை சொல்லிடணும். அதை ஏன் சொல்லணுன்ற விஷயத்த சொன்னதுனால என்ன யூஸ்னா இவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இல்லைன்னா மறந்துடுவோம். ஏன்னா மறதி தேசிய